Hello guys, welcome back to the channel. நான் அருண். டென்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கேம்பிங் ஒரு லேம்ப் வாங்கினேன் அப்படின்னு. அந்த லேம்பை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதாங்க நான் வந்து டெக்கத்லானில் வாங்கின லேம்ப்பு. இதோட மாடல் நேம்னு பார்த்தீங்கன்னா LUMENS BL 100. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1300. நம்ம டெக்கத்லானில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால் 900க்கு வாங்கலாம். ஸோ இந்த லேம்ப் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தா அமேசான், ஃப்ளிப்கார்ட் எந்த சைட்லேயும் நான் செக் பண்ணேன். இந்த 100 LUMENS பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு எனக்கு எங்கேயும் லேம்ப் கிடைக்கல. அதான் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா. ஸோ மற்றதெல்லாம் வந்து ஏசி பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி லைட் தான் இருந்தது. டிசி பேட்ரி இது பண்ணி ஹேண்டியாக இருக்கிறது இது ஒன்று தான் இருந்தது நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால தான் இந்த லேம்ப் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். இதோட பர்ச்சேசிங் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேம்ப் வந்து ஒரு ஸ்ட்ராப்போட வருது. நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு கழுத்தில் இங்கே மாட்டிட்டு அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது கழுத்தில் மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட்டுன்னு பார்த்தா அவ்வளோ பெருசாக இல்லைங்க, ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வெயிட் இருக்கும், பெரிய வெயிட்டும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பட்டன் தான். ஃபஸ்ட்டு டைம் இது பண்ணிங்கன்னா நைட் லேம்ப் வரும். இது செகண்ட் டைம்னா 50 LUMENS, தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 100 LUMENS வந்து நமக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதோட பேட்ரி பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்குது. ஜஸ்ட் வந்து லாக் அண்ட் அன்லாக் சிஸ்டம் தான். ஜஸ்ட் ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா இதை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேட்ரி நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது சப்போஸ் தீர்ந்ததுன்னா பேட்ரி ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலே போதும். இதோட ஒரு ஃபுல்லி சார்ஜ்டு பேட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மோடில் வந்து 130 ஹவர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் மோடில் வந்து 60 ஹவர்ஸ் வருமாமா. தேர்ட் மோடில் வந்து 26 ஹவர்ஸ் வருமாமா. இது வந்து அவங்க தந்திருக்க ஸ்பெக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வருதா இல்லையா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கு வந்து இது ஆப்ட் ஆகும், எந்த ஃபால்ட்டும் வராது அப்படிங்கிறாங்க. ஈவன் வந்து இது வாட்டர் ப்ரூஃபுங்கிறாங்க, தண்ணிக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மையிலாம் எனக்கு தெரியல, நான் செக் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் யாராவது செக் பண்ணிங்கன்னா அது கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள், பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம டென்ட்டுக்குள்ளே வச்சு எப்படி இருந்தது, ஃபுல்லாக டார்க் கண்டிஷனை வந்து இந்த டென்ட்டுக்குள்ளே வச்சு இந்த லேம்போட லூமினசிட்டியை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ இந்த லேம்ப் வந்து நம்ம டென்ட்டுக்குள்ளே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க, டென்ட்டுக்குள்ளே மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேம்ப் தந்துருக்காங்க. அதை ஜஸ்ட் இந்த மாதிரி மாட்டிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஹூக்கில் வந்து ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிட்டிங்கனாலே போதும், நமக்கு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து வெளிச்சம் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டென்ட்டுக்குள்ளே இருக்கோம். நைட் லேம்ப் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெளிச்சம் தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நைட் தூங்கும்போது மோஸ்ட்லி எல்லோரும் வந்து நைட் லேம்ப் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதோட 50 LUMENS பாருங்கள். 50 LUMENSல வந்து நம்ம பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லாமல் ஒரு கேம்பிங் வரும்போது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். சப்போஸ் நம்ம ஏதாவது எடிட்டிங் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணும்போது இந்த லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து சிஸ்டம் மொபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு வெளிச்சத்துக்காக இந்த லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 100 LUMENS போடுறேன். இது 100 LUMENS. இது பார்த்திங்கன்னா நம்ம எதாவது இம்பார்ட்டண்ட் ஒர்க் பண்ணுறோம், ஏதாவது என்ன சொல்கிறது குக்கிங் பண்ணுறோம் இல்லை சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது இந்த லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ப்ரைட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் டென்ட்டில் வந்து அவுட்டர் ஃப்ரேமு வித் ரெயின் கவர் போட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 100 LUMENSல வந்து இந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஸோ இப்போ 50 LUMENS போடுற பாருங்கள். 50 LUMENS போட்டால் இந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது. இப்போ வந்து நைட் லேம்ப் போடுறேன். நைட் லேம்ப் போடும்போது பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வெளியே தெரியாது. ஸோ வந்து எப்போ நம்ம தூங்கும்போதோ இல்லை ரெஸ்ட் எடுக்கும்போதோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட் லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். வெளியே வந்து பெருசாக எந்த இதுவும் தெரியாது. சப்போஸ் நம்ம வைல்டில் வந்து எங்கேயாவது கேம்பிங் பண்ணுறோன்னா அனிமல்ஸோட அட்ராக்ஷனுக்குலாம் இது வந்து இருக்காது. ஸோ இது வந்து இந்த லேம்போட பெரிய ப்ளஸ். ஸோ இப்போது ரெயினில் கழிச்சினதுக்கப்புறம் நம்ம டென்ட் பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு டார்க்கான சர்ஃபேஸ்லேயே போட்டிங்கன்னா எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன இன்செக்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தோட அட்ராக்ஷன் உங்கள் மேலே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நைட் லேம்ப்க்கே இந்த அளவுக்கு இருக்குது. இதே நான் 50 and 100 LUMENSல காமிக்கிறேன் பாருங்கள். 50 LUMENSல இந்த அளவுக்கு தெரியும். இதே 100 LUMENSல பார்த்திங்கன்னா பள்ளின்னு ஒரு மின்ற பாறை மாதிரி தெரியும் நீங்கள். ஸோ ஏதாவது அனிமல் வந்துன்னா ஈஸியாக வந்து அதோட அட்ராக்ஷனுக்கு வந்து இந்த இது இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேம்ப் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து மழை வந்தாலும் சரி வண்டினாலும் சரி ரெயின் லைட் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட் போடுங்க. அதான் வந்து சேஃபும் கூட, எந்த அனிமல் அட்ராக்ஷனுக்கு பெருசாக வந்து அட்ராக்ட் ஆகாது.
நீங்கள் வந்து ரெயின் கவர் யூஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பள்ளி இருந்தால் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க சொன்னதே வந்து 2% யூஸ் பண்ணிக்கலாம், டென்ட்டில் வந்து 2% யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெக்லேயே வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அதிகமாக 4 பேர் இருந்தாலுமே அந்தளவுக்கு லைட் வந்து இருக்குங்க, நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். டென்ட்டு ஃபுல்லாகவே இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ டார்க் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹேண்டியான லைட் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாவது அவுட்டோரில் வந்து கேம்பிங் பண்ணுறக்கோ அதுக்கோ பார்த்திங்கன்னா இந்த லேம்ப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபர்தராக இது வந்து எந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் நிற்குது, எந்த அளவுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே வந்து ஃபர்தராக நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதாங்க இந்த கேம்பிங் லேம்பை பற்றின ஒரு குட்டி ப்ரீஃப். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்லீப்பிங் பேட் பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் யாருக்காவது பெஸ்ட்டான ஸ்லீப்பிங் பேட் எது அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து கூடிய சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Arun.